மதுரை மக்களோட முக்கியமான திருவிழாவான சித்திரை திருவிழாவை முதலாக துவக்கி வச்சது இந்த திருமலைக்கு நாயர் தான் மதுரை மக்கள் பலருக்கே தெரியாது. இவரோட காலத்துக்கு முன்னாடி வர மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமும் அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய திருவிழாவும் வேற தருணங்களை நடைபெற்றது. இந்த இரண்டையும் ஒன்றாக இணைத்து சித்திரை திருவிழா என்று கொண்டாட செய்த பெருமை திருமலை நாயக்கர் அவர்களே சேரும். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிக்சன் டூர்ஸ் அண்ட் டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. சுவாரஸ்யமான சுற்றுலாத்தலங்கள் பற்றிய முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நாம் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்களின் ஒன்றான திருமலை நாயக்கர் மகளை தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்தீங்கன்னா பிரமிக்கிற அளவில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட அரண்மனையை மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர்களில் ஒருவரான திருமலை நாயக்கரால் 1636ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. அதுவும் புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இது அமைந்திருக்கு. இத்தாலிய கட்டிடக் கலைஞர் ஒருவரால் இந்தோ சரசனிக் பாணியில் கட்டிய கலை நயத்துடன் கட்டப்பட்ட இக்கட்டிடத்தோட 1/4 பகுதி தான் இப்போ எஞ்சி இருக்கு. இந்த அரண்மனை எவ்வளோ பெருசுன்னா இதோட இன்னொரு எல்லை தான் பக்கத்தில் ஒரு தெருவில் இருக்கக்கூடிய 10 தூண்கள். 58 அடி உயரமும் 248 பிரம்மாண்ட பெரிய தூண்களும் தாங்கி நிற்கக்கூடிய இந்த அரண்மனையோட கூரையில் விஷ்ணு மற்றும் சிவன் பற்றிய புராண காட்சிகள் ஓவியமாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. இந்த அரண்மனை சொர்க்க விலாசம் அரங்க விலாசம் என 2 முக்கிய பகுதிகளாக இருந்திருக்கு. சொர்க்க விலாசத்தில் திருமலை நாயக்கர் மன்னர் அவர்களும் அரங்க விலாசத்தில் அவருடைய தம்பியான முத்தியால நாயக்கர் அவரும் வசித்ததாக கூறப்படுகிறது. இந்த அரண்மனையோட இன்னொரு சிறப்பு என்னன்னா இசை மண்டபம், நாடக சாலை, பல்லக்கு சாலை, ஆயுத சாலை, வழிபாட்டிடம், வேறு அரச குடும்பினர்களும் பலியாளர்களும் வசிக்கும் இடம், அந்தபுரம், பூங்காக்கள், தடாகங்கள் போன்ற பல்வேறு பகுதிகள் அடங்கியிருந்தன. கிட்டத்தட்ட சிறு நகரமே இருந்திருக்குங்க. எதற்காகவும் இந்த கோட்டையை விட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் இருந்ததே இல்லை. இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், இவ்வளோ பிரம்மாண்டமான கட்டிடம், இவ்வளோ பெரிய அரண்மனை எப்படி காணாமல் போச்சுன்னு. திருமலை நாயக்கருடைய பேரனோட ஆட்சியில் தன்னுடைய கோட்டையை திருச்சியில் மாற்றுவதற்காக இந்த அரண்மனையை இடித்து இங்கே இருந்த விலை உயர்ந்த மரங்கள், கற்கள், தங்கம், சிற்பமெல்லாம் எடுத்து சென்றதாக வரலாறு சொல்லுது. உங்களுக்கு தோணலாம், ஏண்டா இவன் முட்டாளாக இருக்கானா அப்படின்னு. எனக்கும் அதே சந்தேகம்தான். இந்த மகால் 1971ஆம் ஆண்டு தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டது. சுற்றுலாத்துறை வளர்ச்சியை கருத்தில் கொண்டு 1981ஆம் ஆண்டு முதல் திருமலை நாயக்கருடைய வரலாற்றை நம்முடைய கண் முன்னாடி கொண்டு வரும் மாதிரி ஒலியும் ஒளியும் காட்சிகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. மாலை 6:45க்கு ஆங்கிலத்திலும் 8 மணிக்கு தமிழிலும் நடைபெறுகிறது. தவறாமல் இங்கே வந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு போங்க. இதோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த கட்டிடம் பளபளப்பாக இருப்பதற்காக சுண்ணாம்புடன் பல லட்சம் முட்டையோட வெள்ளைக்கருவை கலந்துருக்காங்க. இப்போ இந்த அரண்மனை தமிழ்நாடு தொல்லியல் துறை கூட இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 அரண்மனைகளை தமிழ்நாடு தொல்லியல் துறை பாதுகாத்து வருது. அதில் இந்த அரண்மனையும் ஒன்று. வெறும் 10 ரூபா தான் கட்டணம் வாங்குறாங்க. உங்களுடைய வாகனத்தை நிறுத்துவதற்கான இடவசதி இங்கே கிடையாது. சாலை ஓரத்தில் தான் பாதுகாப்பாக நிறுத்திக்கிட்டு வரணும். மேலும் உங்களுக்கு இதுபோல் சுற்றுலாத்தலங்களுடைய தகவல்கள் தெரியணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.